அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். தெய்வீக சுகம் அல்லது தெய்வீக விடுதலை என்பது பிள்ளைகளின் அப்பம் என்று நாம் தியானித்தோம். அதுபோலவே ஒருவேளை ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்கனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில் வியாதியே வராதா என்று கேட்டால் அப்படி அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் வியாதிகள் வரத்தான் செய்கிறது. எல்லா வியாதியும் நாம் செய்த பாவத்தினால் இல்லை என்று சொன்னாலும் கூட பல நேரங்களிலே நம்முடைய பிழையான வாழ்க்கை நிமித்தமாகவும் சில சிற்றைகளை கர்த்தர், வியாதியை சிற்றையாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கின்றார். இதற்கான வேத ஆதாரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தினுடைய 58, 59 வசனங்களை வாசிக்கிற போது, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வார்த்தைகளை நாம் மீறி நடக்கிற போது நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களினாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதியெல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வியாதி வரும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாக கிருபையாக சுகத்தை ஆண்டவர் தருகின்றார். ஆனால் தம்முடைய பிள்ளைகள் வழிதவறி போகிற போது அவர்கள் சுய ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தங்கள் வாழ்வை அலசி பார்க்க வேண்டும். வேர் ஐ ஹவ் கான் ராங், வாட் ஐ ஹவ் டன், இஸ் தேர் எனிதிங் தட் டிஸ்பிளீசஸ் த லார்ட், ஆண்டவரை பிரியப்படுத்தாத சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அவைகளை சரி செய்தால் நிச்சயமாக நமக்கு வியாதி சுகமாகும். எல்லா வியாதிக்கும் பின்னாடி நம்ம செஞ்ச பாவம் தான் என்று நான் சொல்லவில்லை. காரணம், எலிசா என்கிறதான தேவ மனிதர் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர், இரட்டிப்பான வரத்தை, அபிஷேகத்தை பெற்றவர், வியாதியில் தான் மரித்து போனார். ஆக வியாதி உள்ளவர்கள் எல்லாருமே பாவத்தில் விழுந்து போனார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஆண்டவர் வியாதியை ஒரு சிற்றையாக பயன்படுத்தி தம்முடைய மக்களை அவர் சீர்படுத்துகிறார், சரி செய்கின்றார். தாவீது சொல்கிறான், என் பாவத்தை அடக்கி வைத்த வரைக்கும் எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லுகின்றான். அதுபோலவே நீங்கள் 38 வருஷம் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து கிடந்த அந்த மனிதனை அவனை சுகமாக்கின பிறகு தேவாலயத்தில் அடுத்த நாளிலே கண்டு அவர் சொல்லுகின்றார், உனக்கு அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஏன் 38 வருஷமாக அவன் படுத்து கிடந்தான்? அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் அப்படி இருந்தான். ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசுக்கு சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடா என்று சொல்லுகின்றார். அவன் ஏன் திமிர்வாதக்காரனாக மாறிப்போனான் என்று சொன்னால் பாவம் தான் காரணம். அன்பு தேவ பிள்ளைகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், சுகமடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you. Praise the Lord.